வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக இன்றைய நாள் எங்களுடைய மன்னார் மறை மாவட்டத்திற்கு மகிழ்ச்சியான நாள். கடந்த 43 வருடங்களாக நாங்கள் தேடிக்கொண்டிருந்த என்னுடைய மண்ணின் மைந்தன் இன்றைய நாளிலே மன்னார் மறை மாவட்டத்தின் ஆயராக திருத்தந்தை அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற அந்த செய்தியை எம்முடைய இலங்கையின் திருத்தூதருக்கான பிரதிநிதி பிராயன் உடைப்பே ஆண்டவர் அவர்கள் அடுக்கி வைத்து அதை என்னுடைய மறை மாவட்ட ஆயர் ஆசித்து இருக்கிறார். எனவே இந்த மகிழ்ச்சியான செய்தி எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுடைய மறை மாவட்ட மக்கள் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சி நிறைந்த செய்தியாகவும் நம்பிக்கை கொடுக்கின்ற செய்தியாகவும் காணப்படுகிறது. இன்றைய நாளிலே சிறப்பான விதத்திலே புதிய பணி பொறுப்பை ஏற்க இருக்கின்ற என்னுடைய மறை மாவட்ட மண்ணின் மைந்தன் நரத்தந்தை ஞானப்பிரகாசம் அடிகளார் இறைவனால் ஆசீர்வதிக்கப்படவும் மருதமட அன்னையினுடைய பரிந்துரையினூடாக வழிநடத்தப்படவும் அவர்களுடைய ஆளுகையின் கீழ் நம்முடைய மக்கள் ஆண்டவரை நோக்கி செல்லுவதற்கு அவருடைய பணி சிறக்க இறைவன் தாமே அவரோடு இருந்து அவரை வழிநடத்த சிறப்பாக வேண்டிக் கொள்கிறோம். மார்கழி மாதம் 14ஆம் தேதியிலிருந்து எங்களுக்கு ஒரு செய்தி ரோமாபுரியில் கிடைக்கப்பெற்றது. அதன்படி ரோமாபுரியில் மதியம் 12 மணிக்கு திருத்தந்தை அவர்கள் எமது குரு ஆயரை நியமனம் செய்வார் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டது. அதன்படி நாங்கள் இலங்கை நேரத்தின்படி சரியாக 4:30 அந்த வேளையில் நாங்கள் பொது ஆயருடைய பெயரை மற்றவர்களுக்கு வாசித்தோம். அதிவேதகு பேராயர் ராயன் விடாய்வே எமது திருத்தந்தையின் பிரதிநிதியாக கொழும்பிலே இருக்கிறார். அவர் எனக்கு அனுப்பிய செய்தியின்படி நாங்கள் இன்று பேராலயத்திலே இந்த கடிதத்தை வாசித்தோம். அதன்படி அருட்தந்தை ஞானப்பிரகாசம் அந்தோணி பிள்ளை அடிகளாரை அவர்கள் புது ஆயராக மன்னார் மறை மாவட்டத்திற்கு நியமித்துள்ளார்கள். பழமையாக திருச்சபையின் சட்டத்தின்படி 3 மாதங்களுக்குள் அவருக்கு ஆயர் பட்டம் திருப்பொழிவு நடாத்தப்பட்டு மற்றொரு மறை மாவட்டத்திலே பொறுப்பேற்கும் நிகழ்வும் நடாத்தப்பட்டு அனைத்தும் 3 மாதங்களுக்கு உள்ளே செய்யப்பட வேண்டியிருக்கின்றது. அதற்காக ஆயரும் அவருடைய ஆலோசகர்களும் எல்லாரும் சேர்ந்து இதற்கான ஒழுங்குகளை செய்வார்கள். 3 மாதம் என்று சொல்லும்போது அது பங்குனி மார்ச் மாதம் 14ஆம் தேதிக்கு முன்னதாக நடாத்தப்பட வேண்டும். ஆனால் மார்ச் மாதம் பங்குனி மாதம் 5ஆம் தேதி விபூதி திருநாளோடு தவசிகாரம் ஆரம்பிக்கின்ற வழியினால் நாங்கள் அந்த தவசிகாரம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக இந்த ஆயர் பட்டத்தை பணிகளாருக்கு கொடுக்க கடமைப்பட்டுள்ளோம். அதற்காக நாங்கள் இனி முழு முயற்சியும் எடுத்து ஏழுமானவரை பிப்ரவரி மாதத்திலே மாதத்திலே அவருக்கு ஆயர் திருப்பொழிவை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சியை